சோத்திர பலிய செலுத்த 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 யார் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பா? தேவன் மகிமைப்படுவார். அப்ப எப்பெல்லாம் கர்த்தருக்கு சோத்திர பலிய செலுத்துறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கைகள் திடப்பட்டிருக்கணும். எதற்கு என்றால் அவருக்கு நேராக ஏறெடுக்க. எப்பெல்லாம் சோத்திரம் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? கை என்ன செய்யணும்? உயர்த்தப்படணும். கை உயர்த்தப்படுவதற்கும் சத்துரு வீழ்வதற்கும் சம்பந்தம் இருக்கு. எப்பெல்லாம் நம் கை உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எதிரான சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். எப்பெல்லாம் நம் கை உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உடைப்பார். சங்கீதக்காரன் சொல்லும்போது 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்ப எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை எக்காலத்திலும், எந்த காலம் கிடையாது, எக்காலத்திலும், அது நன்மையோ தீமையோ, எந்த காலத்திலோ கர்த்தரை சோத்திரம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இந்த சோத்திர பலி செலுத்த 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 தேவன் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படும்போது அவர் நம்முடைய மத்தியில இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா.